ரீசனாக கூட இது மட்டன் அந்த மாதிரி சொல்லிட்டு இருந்திருக்காங்க. ரொம்ப எக்ஸ்ட்ரீம் லெவலில் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இந்த பிளேஸில் இருக்குது. தனியாக மட்டும் வந்து மாட்டிருந்தேன்னா கதையே கண்டல். இப்பயே கதை எந்த கதை இவங்க கேங்கில் நிற்கிறாங்கன்னு கூட தெரியல. கிளம்புறத வாடா, அவன் கதவும் முடிச்சேன், எப்படி போறது ப்ரோ? நக்கல் மேல் பண்றான் ப்ரோ. ப்ரோ என்கிட்ட ஃபன்னாகவும் பேச முடியல, சீரியஸாகவும் பேச முடியல. அவன் எது பண்ணாலுமே எக்ஸ்ட்ரீம் ஆக்டிவிட்டி கொடுத்துட்டு இருக்கிறான் ப்ரோ. ஒன்று பிக் ப்ரோ இங்கிலீஷில் பேசுகிறான் ப்ரோ. என்ன கேட்டாங்கன்னு அப்போ சொன்னேன், நீங்கள் உங்களுக்கு சரியாக கேட்கல. எனக்கு வயசு தான் கேட்டாச்சு. நமக்கு அந்த பில்டிங்குள்ள உள்ளே இருப்பது ப்ரோ எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ஓவராக சரக்கடிச்சிட்டாங்க ப்ரோ. சரக்கு அடிச்சு எதுக்கு நம்ம அட்டாக் பண்ண வரணும்? அப்பதான் தெரியல ப்ரோ. ஆனால் இங்கிலீஷில் பைத்தியக்காரனோட இங்கிலீஷில் பேசிட்டு இருக்கிறான் ப்ரோ. நம்மளை வச்சு ஃபன் ப்ரோ, நம்மளை வச்சு ஃபன் பண்ணுறான் ப்ரோ. ப்ரோ இப்படி வாங்க ப்ரோ, ஜன்னலேருந்து எதாவது தூக்கி போட்டுற போகிறான். ப்ரோ நம்மளை வச்சு ஃபன் பண்ணுறான் ப்ரோ. என்ன ப்ரோ பண்ணலாம்? நம்ம கிளம்பலான்னு தோணுது எனக்கு. இன்னைக்கு வேலைக்கு ஆகாதுன்னு நினைக்கிறேன். முடிச்சிருவான், வீடியோ முடிச்சிருவான்டா அவன். நம்மள முடிச்சிருவான்டா. அவனை பிடிச்சிருவான்னு கேட்டேன். அவனை பிடிச்சி நம்ம என்னடா பண்ணுறது? அவனை ப்ரோ நக்கல் பண்ணுறான் ப்ரோ. நக்கல் பண்ணுறாதான் அவன் கையில் என்னென்ன எங்களை எதாவது பண்ணின்னு வச்சுக்க, இந்த ஃபுட்டேஜ்லாம் அவனை எங்கே போகுமோ அங்கே போயிடும். நீ அப்படியே அழகாக உள்ளே போய் உட்காந்துருவேன். பைத்தியக்காரனா இருக்கிறான் ப்ரோ. எனக்கு பயமாகவும் இருக்குது, சிரிப்பும் கைஸ். என்னால் நம்ம பேசுறது எனக்கு வார்த்தை வச்சுட்டான்டா. ப்ரோ ப்ரோ நான் வெளில போயிருக்கேன். நீ என்னமோ பண்ணிட்டு வா. ஏன் நீ விட்ட காலைல வரைக்கும் எடுப்புன்னு தெரியும் எனக்கு. நல்லா போகலாம் அப்படி தானே பண்ணேன். ஏன் ப்ரோ ஏதாவது உங்களுக்கு மறுபடியும் அஃபெக்ட் ஆகிற மாதிரி இருக்கு? இங்கே இருக்கு, எனக்கு பயமாக இருக்குது. எனக்கு மண்டை பத்திரமா வீட்டுக்கு போகணும்னு தோணுது. சரி ஒன்று பண்ணுங்க. அதனால இங்கே 20 பில்டிங் இருக்குது. நீ விட்ட காலைல வரைக்கும். சரி அவ்வளோதான், முடிய போகுது. நீங்கள் போயிட்டு சரி இல்லை இங்கே இருந்துட்டு பக்கத்தில் அங்கே வந்தோம்ல ஸ்டார்டிங்களா, நான் வெளில நின்று சுற்றி யாராச்சும் இருக்காங்கன்னு பார்க்குறேன். பள்ளியா? பள்ளி மேலே இடம் இருக்குது. பள்ளினா இவ்வளோ சவுண்ட். சரி ப்ரோ நம்ம வந்தோம்ல, நான் வெளில போய் நிற்கிறேன்டா. போய் நில்லுங்க. யாராச்சும் இருக்காங்கன்னு பார்க்குறேன். சரி இல்லை நம்ம வந்தோம்ல, ஸ்டார்டிங்கில் வந்தோம்ல எக்ஸ்ப்ளோர் பண்ணும்போது அங்கே அந்த பிளேஸுக்கு போய் நின்றுங்க நீங்கள். ஸ்டார்டிங்கில் நான் கரெக்டாக இந்த பில்டிங் மட்டும் வரேன். இங்கே தான் இங்கே இருக்கிறோம். ஸோ கேப்ஸ் ஆகிட்டே நம்மளுக்கு தான். சீக்கிரம் வர முடியாது. சரி போயிட்டு போவோம் நான் பார்த்துக்கிறேன். சீக்கிரம் பார்த்துக்கிறேன் ப்ரோ. சேஃப் ப்ரோ. எதாவது அங்கே வந்து குரல் கொடுங்க, வந்துடுவேன். இது சீக்கிரமா. சரி ப்ரோ. சேஃப் ப்ரோ. பேய் கூட சமாளிச்சலாம் போல இது. லைட் ஆஃப் ஆயிடுச்சுரா. லைட் ஆஃப் ஆயிடுச்சுரா. அதுக்கே ப்ரோ பதறீங்க? லோ பேட்டரி ஆயிடுச்சா? சீரியஸா லோ பேட்டரி. சீக்கிரமா எடுத்து வா. சரி வரேன் போங்க. டார்ச் வச்சு எனக்கு கொடு. ஒரு டார்ச் வச்சு எனக்கு கொடுயா? இந்தாங்க இருக்கிறதே ஒன்று தான். பரவாயில்ல நான் 0% ஆயிடுச்சு. பார்த்துக்கிறேன் ப்ரோ. ப்ரோ ரெக்கார்டுக்கு இது இதாகிற போகுது ப்ரோ, பார்த்துக்கோங்க. ரெக்கார்ட்லாம் உள்ள லைட் மட்டும் தான். சரி பார்த்து சேஃபு. சீக்கிரம் வந்துரு. வரேன். ஃப்ரெண்ட்ஸு பேட்ரி வேறு செம்ம லோவாக இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு 20 வீடு காலனி மாதிரி தான் இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ் இவன் வேறு எப்போ வருவான்னு தெரில. தனியாக நிற்கவே பயமாக தான் இருக்குது. சேஃப் தான் நீ சீக்கிரம் வா.
இங்கே நாங்கள் நினச்சதோட ரொம்ப மோசமாக போயிட்டுருக்கு. ஏன்னா சைக்கோ எப்படி ரொம்ப மென்டலாக அஃபெக்ட் ஆகிருப்பான்னு நினைக்கிறேன் இது வந்துட்டு. ஏன்னா ஹிந்தியில் பேசுகிறான் ஸ்டார்டிங் வரும்போது, இப்போ தான் இங்கிலீஷில் பேசுகிற மாதிரி இருக்குது. பயம் தாறுமாறாக இருக்குது கைஸ் எனக்கு இருந்துட்டு சைக்கோ இதில் வீடியோ பண்ணும்போது இருந்துட்டு. ஏன்னா அவன் பேசுகிற ஏதோ ஃபன்னாக பேசுகிற மாதிரி இருந்தாலும் அதாவது தூக்கி அடிக்கிறான் கைஸ். ஏதாவது பெரிய கல் தூக்கி மண்டையில் இது போட்டான்னு என்ன பண்ணுறது, அது வேறு கொஞ்சம் பக்குன்னு இருக்குது. இந்த இடத்துல இருக்குது, பயமாக தான் இருக்குது. ஸோ லைட் வச்சு இருக்கிறதுனால அதுக்குள்ளே நான் பேசலான்னு பார்க்குறேன். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு காலனியே ஃபுல்லாக அபண்டட் ஆகிருக்கு ஃப்ரெண்ட்ஸு. ஃபுல்லாகவே வந்து ஃப்ரெண்ட்ஸா என்னமோ பேசிகிட்டு இருக்காங்க. சாரி, அங்கே வந்து சந்துரு என்னமோ பேசிகிட்டு இருக்கான் ஃப்ரெண்ட்ஸ். லைட் வர ஆஃப் ஆகிடுச்சு. ரொம்ப பயமாக தான் இருக்குது. கைகாலம் நடுங்குது. உங்களுக்கு கேமராவே ஷேப் அதை பார்த்தா தெரியலமா. இது வந்து இது எவ்வளோ பேர் நேரம் எடுக்க போகிறான்னு தெரியல. ஏன்னா வந்து கிட்டத்தட்ட 20 வீடு கிட்ட இருக்குது அப்ராக்சிமேட்டாக நான் சொல்கிறேன். ரொம்ப பயமாக தான் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். பார்ப்போம் என்ன நடக்குது. என்னடாச்சு? டேய் என்னடாச்சு? டேய் என்னடாச்சு? டேய் என்னடாச்சு? என்னடா சொல்றேன்? என்னடாச்சு? டேய் நான் உன்னை ஸ்டார்டிங்லேருந்து அதான்டா சொல்லின்னு இருக்கேன். அவன் கரெக்டாக பிளான் பண்ணி தான் பண்ணியிருக்கான். அப்புறம் கிளம்புறோம் ப்ரோ. கட்டையில் வச்சுட்டேன் ப்ரோ. நான் இங்கேயே கடந்து செத்து தொலைடா. அதுக்கு தான் சொன்னேன் நான் இந்த இடத்துல இருக்க வேணாம், சேஃப் இல்லைன்னு சொன்னேன். நீ கோஸ்ட்டு கூட சமாளிச்சிடலாம்டா. அது கூட அவ்வளோ அட்டாக் பண்ணாதடா. இந்த குத்தி கட்டையை தூக்கி மேலே போட்டான் ப்ரோ. சரி வா கிளம்பலாம். அதில் ஒரு குத்திட்டேன் ப்ரோ. இதுக்கு மேலே இங்கே இருக்கிறது ரிஸ்க்கு. நான் அந்த பாட்டில் தூக்கி எறிஞ்சு போய் உன்ட்ட நான் சொன்னேன் இங்கே இருக்கிறது ரிஸ்க்குடா அப்படின்னு சொன்னேன். நீ தான் வந்து சீரியஸாக எடுத்துக்கிறேன். அடுத்து நிற்கிறான் ப்ரோ வந்து. சரி கிளம்பலாம் வா. திருப்பி வந்து ஏதாவது பண்ணா என்ன பண்ணுறது? கிருஷ்ணா வெளியே போயிட்டு பேசுகிறேன். வந்துட்டோம். ஒரு 3-4 பில்டிங் அப்படியே இங்கே தள்ளி வந்துட்டோம் கைஸ். அடிச்சிட்டாங்க கைஸ். கட்டி வச்சு ரெடி அடிச்சிட்டான். நான் பதிலுக்கு திருப்பி குத்திட்டேன் கைஸ். இன்னும் கொஞ்சம் நேரம் இருந்ததுன்னா எனக்கு கொன்னே போட்டிருப்போம் கைஸ். கழுத்தெல்லாம் வந்து நெருக்க ஆரம்பிச்சிட்டாங்க கைஸ். ஒரு ஆளுக்கு ரொம்ப அள்ளு விடுது கைஸ். இவங்கெல்லாம் 10 பேர்லாம் இருந்தாங்கன்னா என்ன பண்ணி என்ன வச்சுருப்பாங்கன்னு தெரில. கத்தி இங்கே ஃபுல்லாகவே பீர் பாட்டு தான் இருக்குது. ஏதாவது உடச்சிட்டு நம்ம சொருவிட்டாங்கன்னா ரொம்ப போயிடும் கைஸ். இங்கேருந்து உயிரோடு வீடு போய் சேர முடியாது கைஸ். நான் தப்பு பண்ணேன் கைஸ். நிறைய தவிர உள்ளே தனியாக நின்றுட்டேன் ரொம்ப நேரம் இருந்துட்டு முடியல கைஸ். ஸோ கைஸ் நான் இதோட இங்கே வீடியோ முடிச்சுக்கிறேன். என்னால் பேசவும் முடியல. பாடியில் சுத்தமாக எனர்ஜி இல்லை இருந்துட்டு எனக்கு இருந்துட்டு. ஓகே, வீடியோ எப்படி இருந்துச்சு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் நோட்டிஃபிகேஷன் ஆளில் போட்டுருக்காங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணிடுறீங்க, பெல் நோட்டிஃபிகேஷன் மட்டும் ஆளில் போட மாட்டேங்கிறீங்க. அதான் நோட்டிஃபிகேஷன் நிறைய பேர் போக மாட்டேங்குது. அது முடிஞ்ச வரைக்கும் ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுவாங்க கைஸ். நீங்கள் சப்போர்ட் பண்ணாதான் இது மாதிரி நிறைய வீடியோ என்னால் பண்ண முடியும் கண்டினியூவாக. ப்ரோவோட எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப வாங்க சித்தி ப்ரோ வாங்க ப்ரோ. டேய் நான் உங்ககிட்ட இவங்ககிட்ட அப்போலேருந்தே சொன்னேன் 2 பாட்டில் எனக்கு வந்து நான் மேலே படும்போது இந்த இடத்துல ரிஸ்க் இல்லை. கொஞ்சம் சத்தமாக பேசுங்க, ஒரு பட்டாசுலாம் அடிக்கிறாங்க. ஃபஸ்ட்டு 2 பாட்டில் நமக்கு வெளியில் ஒன்று உள்ளே ஒன்று கெட்டுச்சு. அப்போயே நான் வந்து இங்கே இருக்கிற ரிஸ்க்கு சேஃப் இல்லைன்னு சொன்னேன். இவன் தான் அசால்ட்டாக சீரியஸ்னஸாக எடுத்துக்கலாம் பண்ணிட்டு இருந்தான். கோஸ்ட்டு கூட சமாளிச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். அது கூட நம்மளை அவ்வளோ எதுவும் அட்டாக் பண்ணாது. இந்த சைக்கோவெல்லாம் சமாளிக்க முடியாது. அது இல்லாமல் சேஃப்டி தான், உயிர் தான் ரொம்ப முக்கியம். என்ன இருந்தாலும் வீடியோவும் முக்கியம் தான், அதோட உயிர் ரொம்ப முக்கியம். கடைசியில் நான் என்கிட்ட சொல்லிட்டு தான் வந்தேன், ரொம்ப நேரம் இருக்காதரா வெளில வாடான்னு சொல்லிட்டு. சரி வெளில இருந்தால் யாரும் அட்டாக் பண்ணுறாங்க தூக்கிலாம் போடுறான்னு சொல்லிட்டு நான் வெளியே வந்து நின்று நோட்டீஸ் பண்ணிட்டு இருந்தேன். ஆனால் வெளியெல்லாம் யாருமே இல்லை. இருக்கிறது 1-2 சைக்கோ தான். அதுவும் வந்து வெளியெல்லாம் நான் இருந்து யாருமே இல்லை. இவன் பின்னாடி தான் இருந்து இவனை அட்டாக் பண்ணியிருக்குன்னு நினைக்கிறேன். அப்புறமேல் பார்த்தீங்கன்னா நடுவில் வந்து சவுண்டு கோஸ்ட் மாதிரி சவுண்டு கேட்டுச்சு. அது என்னென்னு எங்களால் ப்ரெடிக்ட் பண்ணவே முடியல. அது நைட்டு தூக்கம் வருமானே தெரில. அந்த வாய்ஸ் ரொம்ப வந்து பயப்படுத்துகிற மாதிரி இருந்துச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே நான் இதோட என்னங்க ப்ரோ இன்னும் ப்ரோ இவ்வளோ வீட்டுக்கு இருக்குது. ஓகே நான் இதோட வீடியோ முடிச்சுக்கிறேன். முடிஞ்ச வரைக்கும்
ஏதாவது சஜஷன்ஸ் இருந்ததுன்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களை நான் வேறு ஒரு வீடியோவில் வேறு ஒரு கொடூரமான பேய் வீடியோவோ இல்லைனா ஏதாவது ஒரு கிறுக்குத்தனமான சைக்கோ கீதம் வந்தால் நான் அந்த வீடியோவில் சந்திக்கிற வரைக்கும் நான் உங்கள் எக்ஸ்ப்ளோரிங் சந்திரோ அண்டு எங்கள் தலைவரே சித்திக் ப்ரோ. தலைவர் கடைசி சிரிச்சுட்டு தான் இருக்கிறாரு ப்ரோ. நல்லா வந்தனால கொஞ்சம் சிரிச்சுன்னு இருக்கேன். போறீங்களா ப்ரோ? நான் போய் பார்த்து வந்துருக்கேன். எங்கே அதுவும் நம்ம ரெண்டு கைஸ் மறக்காம ப்ரோ சேனல் வந்துட்டு கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன், மறக்காம போய் செக் பண்ணி பாருங்க. அவரும் அப்பப்போ வந்துட்டு ஃப்ரீ டைமில் வந்துட்டு வீடியோஸ் பண்ணிட்டு இருக்காரு. அண்ட் ஓகே கைஸ், பை 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 கைஸ்.